பச்சை தமிழகம் கட்சி தோழர் தி. வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இயங்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க முடிவு செய்திருக்கிறது என பச்சை தமிழகம் கட்சியின் தலைவரும் சூழலியல் செயற்பாட்டாளருமான சுப உதயகுமாரன் அறிவித்திருக்கிறார். கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டத்தின் மூலம் தமிழக அரசியல் களத்தில் அறிமுகமான சுப உதயகுமாரன் தற்போது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரின் பயணம் குறித்து பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிறந்தவர் சுப உதயகுமார். மதுரை மற்றும் கேரளா பல்கலைக்கழகங்களில் கணிதத்தில் இளங்கலை பட்டமும் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1989 ஆண்டு முதல் 2000 வரை அமெரிக்காவில் உள்ள நேட்ரோடேம் பல்கலைக்கழகத்தில் அமைதி கல்வியில் முதுகலை பட்டமும் ஹவாய் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் துறையில் முனைவர் பட்டமும் பெற்றார். சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனைகள் குறித்து பல நூல்களும் கட்டுரைகளும் எழுதியிருக்கிறார் உதயகுமார். அதோடு சுமார் 25 நாடுகளுக்கு சென்று சர்வதேச மாநாடுகளில் பேசியிருக்கிறார். உலகெங்கும் உள்ள பல பல்கலைக்கழகங்களில் கௌரவ ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். எத்தியோப்பியா நாட்டில் ஆங்கில ஆசிரியராக 6 ஆண்டுகள் பணியாற்றினார். இது ஒரு புறம் இருக்க 1988 ஆண்டு முதலே திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் பகுதியில் அணு உலைக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. அதன் உச்சகட்டமாக மின் உற்பத்திக்கு முதற்கட்டமான எரிபொருள் நிரப்பும் பணி அணு உலையில் துவங்கவிருக்கிறது என இந்திய அரசு அறிவித்ததன் விளைவாக செப்டம்பர் 10, 2022 ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் அணு உலையை முற்றுகையிட்டனர். அப்போது அணு உலைக்கு எதிரான போராட்டக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக சுப உதயகுமார் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார். தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு நடந்த பல மக்கள் திரள் போராட்டங்களுக்கு முன்மாதிரியாக இந்த போராட்டம் இருந்தது. இது ஒரு புறம் இருக்க 2014 ஆண்டு ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்ட சுப உதயகுமார் சொற்ப வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். பின்னர் தமிழ்நாட்டு அரசியல் கலாச்சாரத்துக்கு ஏற்ப ஆம் ஆத்மி கட்சியின் செயல்பாடுகள் இல்லாததால் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார். தொடர்ந்து 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் பச்சை தமிழகம் எனும் சூழலியல் கண்ணோட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியலை அணுகும் இயக்கம் ஒன்றை தொடங்கினார். தொடர்ந்து 2015 டிசம்பரில் அரசியல் கட்சியாக அதை மாற்றினார். அதோடு 2016 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். இந்த நிலையில் தற்போது தன்னுடைய கட்சியை அமைப்பாக மாற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைத்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 8 ஆண்டுகளாக ஓர் அரசியல் கட்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். ஆனாலும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு சிறு கட்சியாக தனித்து இயங்கி எந்தவிதமான பெரும் மாற்றத்தையும் கொண்டுவர இயலாது என்பதை உணர்கிறோம். அதேபோல் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மற்றும் ஆளுமைகள் மற்றவர்களோடு கைகோர்த்து இயங்காமல் தனித்தே நின்று தவறு செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இவ்விரண்டு குறைகளையும் களைந்திடும் பொருட்டு ஒத்த கருத்துடைய இயக்கங்களோடு கைகோர்த்து களமாடுவது என்று பச்சை தமிழகம் கட்சி தோழர்கள் முடிவு செய்திருக்கிறோம். நம்முடைய தமிழ் மொழியை, தமிழ் மண்ணை, தமிழ் மக்களை காத்துக்கொள்ளும் பெரும் பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலை பரவலாக்கி உண்மை, நேர்மை, உறுதி, ஒழுக்கம் போன்ற விழுமியங்களோடு அதனை முன்னெடுத்து இயங்குவது காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது. அந்த வகையில் பச்சை தமிழகம் கட்சி தோழர் தி. வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இயங்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க முடிவு செய்திருக்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது.